வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தெலுங்கு தேசத்தில் வந்து 3 பேர் கண்டிப்பாக அமைச்சராக போகிறாங்க. ஒன்று ராம்மோகன் கண்டிப்பாக அமைச்சர், ரெண்டாவது பொம்மசானி சந்திரசேகர் கண்டிப்பாக அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையே போல் இன்றைக்கி அது 2 பேருக்கும் அமைச்சரவை. ஒருத்தர் கேபினெட்டு, பொம்மசானி சந்திரசேகருக்கு இணை அமைச்சர். நம்மளுடைய சோர்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்த கட்டமாக நிதிஷ்குமாரில் சிராஜ் பாஸ்வான் அவருக்கு கொடுக்குறாங்க, சிராக் பாஸ்வான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் அனுப்பிரியா பட்டேல். இப்படி கூட்டணி கட்சிகள், அதுக்கப்புறம் ஷிண்டே, இப்படி கூட்டணி கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு 15 பேர். இது பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கி அதாவது வட இந்திய ஊடகங்கள் எல்லாமே நிதின் கட்கரி மோடியை மதிக்கலை, ராஜ்நாத் சிங் அமித்ஷாவுக்கு இடம் கிடைக்குமா, என்ன இலாக்கா ஒதுக்கப்படும், நிர்மலா சீதாராமனுக்கு மறுபடியும் பதவி கிடைக்குமா, இப்படிப்பட்ட விஷயங்கள் எழுதும்போது அது வந்து வார்த்தை போரா மாதிரி யாரும் வந்து வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ பேசாதீங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசம் சொல்கிற அளவுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்ம சொன்னோம். இது முதல்ல வந்து கீழ்மட்டத்தில் தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் மேல்மட்டம் வரும்னா கண்டிப்பாக வரும். சரி, இன்றைக்கி 15 பேர் அந்த லிஸ்ட்டை அவங்க உறுதிப்படுத்துறதுக்குள்ளே இவங்க பண்ண, அதாவது என்னென்னா இவங்க அடைஞ்ச டென்ஷன் அப்படிங்கும்போது நல்லாவே தெரியுது. யாருக்கு இலாக்கா கொடுக்க முடியாமல் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனால் தமிழக தலைவர் மாற்றப்படுகிறார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதியாகிடுச்சு. வானதி சீனிவாசன், ராம சீனிவாசன், அதுக்கப்புறம் இவர் நயினார் நாகேந்திரன், 3 பேரில் யாராவது ஒருத்தர் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. தமிழிசை காலையில் வெளிப்படையாக வந்து குற்றவாளிகளுக்கு நான் இருக்கும்போதெல்லாம் வந்து பிஜேபியில் வந்து சீட் கொடுக்க மாட்டாங்கன்னா கட்சியில் சேர்க்க மாட்டாங்கன்னு வெளிப்படையாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அண்ணாமலைக்கும் தமிழிசைக்குமான மோதல் முட்டிடுச்சு. ஒருவேளை அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் நீங்கள் அமைச்சர் பதவியே கொடுத்தாலும் 2 பேருமே ஒழுங்காக செயல்படுவாங்களாங்கிறதே சந்தேகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகில இந்திய ரீதியில் பேசப்படும்னா 2 விஷயம் முக்கியம். இந்த அமைச்சரவை பற்றி இவங்க பேசணுன்னே நம்ம தோன்றது. எடுத்த உடனே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க கேட்குறத கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் ஓடும். இப்போ என்ன சிக்கல், நிதிஷ்குமார் தரப்போ இல்லை வந்து அனுப்பிரியா பட்டேல் இவங்க எல்லாருமே வந்து நீர்வளத்துறையை நாயுடுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அது மாதிரி நம்ம இவர்கிட்ட குமாரசாமிகிட்ட கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ தென்னிந்தியா வட இந்தியாங்கிற பிரிவினை இப்போயே உருவாயிடுச்சு. பிஜேபி இல்லை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த கோதாவரி. ஆனால் இதுதான் உயிர்நாடி பிரச்சனை. இதுவும் சிறப்பு அந்தஸ்து நீங்கள் வாங்கினா தான் நாயுடுக்கு ஒரு பெரிய ஒரு வலிமையான எதிர்காலம் இருக்கும். மக்கள் பரவாயில்லப்பா ஓட்டு போட்டாம்பா அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி அவர் எதிர்பார்க்குறாரு, இந்த பக்கம் நிதிஷ் வந்து சில துறை எதிர்பார்க்குறாரு, ரயில்வே உடாப்படியாக இருக்கார். இப்போ வரைக்கும் நம்ம பேசின வரைக்கும் இன்றைக்கி ரயில்வே கொடுப்பாங்களா நமக்கு தெரியல, இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படலை. அப்போ இவர்களுக்கு அந்த இலாக்காவை கொடுக்காம நீங்கள் சரி ஒரு பதவியை கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன இருந்தாலும் ஒரு நெருடலாக இருக்கும். என்ன நெருடல் வரும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வரலாறு. அதாவது நீங்கள் பிஜேபியிலேருந்து ஒருத்தரை போடுவீங்க, ரயில்வே அமைச்சரோ யாரோ ஒரு அமைச்சர், வேளாண்மை ஏதோ ஒரு அமைச்சராக போடுங்க. அந்த துறையில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றால் அந்த மினிஸ்டரை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஆந்திராவில் நடந்த விபத்து, பெரிய விபத்து நடந்தது. உடனே மாற்றுங்க அப்படின்னாங்க அமைச்சரை. அப்போ பிஜேபி மாற்றலை. ஆனால் இனிமேல் அப்படி பண்ண முடியாது. நித்தியகண்ட பூர்ணாயுசு நம்ம சொன்னோம்ல, உடனே இங்கேருந்து குரல் வரும், அதெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் மாற்றிடணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவீங்க? அதனால் ஒரு பதட்டத்தோடு வேலை பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கிய அமைச்சர்களுடைய கீழே பணியாற்றுறாங்கள்ல அந்த அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. ஏற்கனவே அந்த அமைச்சர்களை பங்கேற்றுன இப்போ நம்ம நிதின் கட்கரி உள்ள துறைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு இவர்கள், அதாவது அமைச்சர் மட்டும் கேட்காம அதிகாரிகளை மாற்ற சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த பிரச்சனை வேறு மாதிரி போய்ட்டு இருக்குது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் நீங்கள் முக்கியமான பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்கிறாரு நீட் தேர்வு வேணாம், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு. அப்போ அமைச்சர் நீட் தேர்வு வேணான்னு அவர் சொன்னார்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதை வைத்து அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க? பிஜேபி கூட்டணி கட்சி இருக்குது, பிஜேபி நீட்டு வேணாங்குது, இவங்க நீட்டு ஒழிச்சே ஆகணுங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்போ பிரச்சனை ஆகிடுச்சு. ஷிண்டே தாவ ட்ரை பண்ணுறாரான்னு கூட சொல்ல முடியாது. நாளைக்கு ஷிண்டே கூட உத்தவ் தாக்கரே போய் சந்திக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலவர பிரகாரம் மகாராஷ்டிராவில் எல்லாத்துக்கும் தெரியும், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உத்தவ் வந்துடுவார். உத்தவ் வந்துட்டால் பிஜேபி மெஜாரிட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, உத்தவ் அடங்கி போவார். மெஜாரிட்டி இல்லாத போது உத்தவ் ஏன் அடங்கி போகணும்? இன்னும் குறிப்பாக தன்னுடைய கட்சியை உடைத்த ஒரு கட்சி அப்படிங்கும்போது நீங்கள் என்ன தான் நிறைய பேர் சொல்கிற இல்லை இணக்கமாக போயிடுவாருங்க, நம்மை பொறுத்தவரை இணக்கமாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்றைக்கு ஷிண்டேவை வளர்த்து விட்டாரோ
அதேமாதிரி அஜித் பவாரை வளர்த்து விட்டாரோ சரத்பவாரும் உத்தமும் அவரை சும்மா விட மாட்டார்கள். அதற்கான வேலையை பார்ப்பாங்க கண்டிப்பாக. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் 15 பேர் மட்டும்தான் இன்றைக்கி பதவி ஏற்கிறாங்க. முதல்ல என்ன ஆகும், மோடி பதவி ஏற்று அதுக்கப்புறம் மற்றவங்களாம் பண்ணிடலாமாங்கிற நிலைமை வந்துடும். இன்றைக்கி அப்படிலாம் முடியாது. இவர் பதவி ஏற்கும்போது அவங்க பதவி ஏற்கணும். ஏன்னா பிஜேபியிலையோ மற்றவங்களாம் நிறைய பேர் இது மோடிக்கான சர்க்காருங்கிறாங்க. எப்படி மோடிக்கான சர்க்காராக இருக்க முடியும்? இதே மாதிரி தான் முதல்ல ஒரு பொய் சொன்னார். உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, அதாவது ராமர் கோயிலுக்கு அங்கே பாபர் மசூதி இருந்ததுன்னு சொல்லவே இல்லையே. பாபர் மசூதியில் இடித்தது ராமர் கோயில் கட்டினா அந்த கோயிலை இடிச்சிட்டு தான் ராமர் கோயில் மசூதியை கட்டினான்னு எப்போ சொன்னாங்க? ஒரு பொய் அள்ளி விடுறது தான். இதே மாதிரி நம்ம சொன்னதை அடுத்து வைக்கக்கூடியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தின் மீது அடுத்து எதிர்க்கட்சிகளுடைய கை நீளும், அதை வைப்பாங்க. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் வலிமை இல்லாமல் எதிர்க்கட்சியே இல்லாமல் இருக்கும்போதே எஸ்பிஐ பாண்டு உள்ளிட்ட இடங்களெல்லாம் நீங்கள் பண்ணீங்க. இன்றைக்கி அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஒன்று வேணாம். இன்றைக்கி சட்ட அமைச்சர் முதல்ல என்னென்ன பண்ணாருங்கிறது ஊருக்கே தெரியும். அடுத்த நாள் கேஸ் என்ன வருதுங்கிறது முதல் நாள் நீதிபதிக்கு தெரியாது. அது எல்லா துறையிலையும் இவங்க ஆதிக்கம். இனிமேல் அப்படி பண்ண முடியுமா? ஏற்கனவே சந்திரசூட்லேருந்து திறமையான நடுநிலையான நீதியரசர்கள்லாம் இருக்காங்க. இன்றைக்கி அவர்கள் கையில் இப்போ இந்த ரூலை மாற்ற போகிறாங்க. அதிகம் காங்கிரஸ் ஆமான்னு சொல்லிடுச்சு. எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், இன்னொருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ் இதை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. நாடாளுமன்றத்தை மாதிரி விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நாயுடுவும் நிதிஷும் ஓகேன்னு சொல்லுவாங்களா, மாட்டேன்னு சொல்லுவாங்களா? யோசனை பாருங்கள். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நாடாளுமன்றத்தில் நம்ம நிதிஷும் நாயுடுவும் எத்தனை தடவை உட்காந்தாங்க இதே காந்தி சிலை முன்பு. இன்றைக்கி காந்தி சிலையை எடுத்துட்டாங்க. காந்தி சிலையை எடுத்துகிட்டு என்ன நோக்கம்? வேறு சிலையை வைக்கலான்னு நோக்கம். ஏன் நோக்கம்? ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தெரிஞ்சு போச்சு, பிஜேபி நிறைய சீட் வரப்போகுது, நம்ம எல்லாத்தையும் பண்ணிடுவோம், இங்கே இருக்க பாயெல்லாம் விரட்டி விடுவோம், முஸ்லீம்லாம் நமக்கு விரட்டி விட்டோம்னா இங்கே இருக்க இந்துக்கள் ஓட்டு போடுவாங்க, அப்போ தானே ஒரு இது பண்ண முடியும்னு நினச்சாங்க. எல்லாம் மண்ணாக போச்சு. இனிமேல் முஸ்லீம் பற்றியே நீங்கள் பேச முடியாது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஒரு நாள் ரொம்ப முக்கியம். மோடி அவர்கள் 3ஆவதாக பதவியேற்கிறாருன்னு சொல்லும்போது எல்லாரும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கில் ஜிக்கள் பார்த்தீங்களா, நேரு அவர்களுக்கு பின்னாடி இவர் தாங்கிறாங்க. ஒரே ஒரு தடுமாற்றம் என்னென்னா, வரலாறு தெரியாமல் இவங்க பேசினா நமக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா நேரு அவர்கள் வரும்போது 320, 340, 360 சீட்டில் வந்தார் 3ஆவது தடவையாக. இவங்க ஃபஸ்ட்லேருந்தே இவர்கள் சொல்லுவது போது மெஜாரிட்டி இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட கையேந்தக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. அதனால் இதையும் அதையும் புரிஞ்சிக்காமல் இன்னொன்று எப்படி இருந்தோன்னா எப்படி ஆகிட்டங்கிற நிலவரம் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்தியா கூட்டணி தோல்வியை அடைந்திருந்தாலும் உண்மையில் அவர்களுக்கு வெற்றி தான். ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க, பணம் இல்லை. பணம் இல்லாமல் உங்களுக்கு எல்லாத்தையும் செக் வச்சுட்டாங்க. உங்களுக்கு நிறைய இடத்துல உங்கள் வேட்பாளர் எடுத்துனா வேட்பாளரையே காலி பண்ணி சூரத்தெல்லாம் என்ன நடந்தது? அதானி எவ்வளோ பணம் இறக்குனாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கல்ல. கிரவுண்டில் ஆளே இல்லை 10 வருஷமாக காங்கிரஸில் உத்தரப்பிரதேசத்துலாம். அங்கே அமைதியெல்லாம் ஜெயிச்சதெல்லாம் பெரிய விஷயங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க ஒரு வேளை நல்லா யோசனை பாருங்கள். மோடி மட்டும் ஃபுல் மெஜாரிட்டியோட வந்தால் என்ன பண்ணியிருப்பார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நான் தாங்க எல்லா ஊர்லேயும் நம்ம கோயில் கட்டுங்க, நான் ஒரு 10 நாள் தியானத்தில் இருக்கலான் இருக்கேன், ஃபாரின் போய் எல்லாம் தியானத்தில் இருக்கேன்ப்பா, எல்லா மினிஸ்டரும் தியானத்தில் இருங்கப்பா, எல்லாம் தியானத்தில் இருங்க, ஒரு 10 நாள் கழித்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், எல்லாம் இதே வாசகம். அப்புறம் மோடிக்கா சொல்லுங்கள் பரிவார் அப்படின்னு சொல்லி பஜனை கூட்டமாக ஆயிருக்குமா ஆயிருக்காதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை. நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை சொன்னோம். இந்தியா இவங்க 2 பேரும் அதானி நம்ம அமித்ஷாவும் மோடியும் சுருட்டிட்டு போகிறதுக்கு ஏன்னா பாயா இந்தியா ஒரு பெரிய அடியை கொடுத்துச்சா அடியா? இதை கூட மீசையில் மாடி நம்ம சொல்கிறோம். இழப்பதற்கு இந்தியா கூட்டணிக்கு ஒன்றும் இல்லைங்க. 50லேருந்து 100 வந்துட்டாங்க. அதோட இங்கே இருக்க எச்சிராஜாக்கு முதல்ல நம்ம என்ன சொல்கிறது, அவரை பற்றி நல்லா பெரியவர்னு பார்த்தா அவர் ரொம்ப மரியாதைலாம் பேசுகிறார். அப்போ அவருடைய தரத்தை மக்கள் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். மோடியோட தரத்தை மக்கள் பார்த்துட்டாங்க. ஐயா எவ்வளோ பெரிய தரமாக பேசினாருங்கிறத பார்த்துட்டோம், எவ்வளோ கேவலமாக பேசினாருங்கிறத பார்த்துட்டோம். நம்ம மட்டும் பார்க்கல, உலக நாடுகளே பார்த்தது. அப்படிங்கும்போது அவருடைய தரத்தை அவர் நிரூபித்து விட்டார். அதாவது என்னங்க, ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டு. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். வரலாறு படிக்காதவர்கள் வரலாறு திரும்பும். தொடர்ந்து நம்ம தான் சொல்கிறோம். நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள். ஜெயலலிதா அம்மா 2வது தடவையாக முதலமைச்சர் ஆகும்போது என்ன சொன்னாங்க? பெரிய வரலாற்று சாதனை, ஜெயலலிதா பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் நினைக்கலாம், சில பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க, சில பேர் ரொம்ப நல்லா இவங்களே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஐயா மோடி 1000 வருஷத்துக்குள்ள சொன்னார். 1000 வருஷம்னாரு. இப்போ மெஜாரிட்டியே இல்லாமல் இருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி 15 பேர் பதவியேற்பு. அதையும் தாண்டி தெலுங்கு தேசத்தில் 2 பேர் பதவியேற்கிறது. இதெல்லாம் ரொம்ப நல்ல ஆரோக்கியமான விஷயமாக தான் பார்க்குறோம். உள்ள நிறைய பேர் போகட்டும், போனால் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். பிரச்சனை ஆரம்பிக்கிறதை தாண்டி மோடி எந்த முடிவும் எடுக்க முடியாது.
ஒரு கலகலப்பாக இருக்கும், நிறையா விஷயம் கிடைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.